வணக்கம். இன்றைய ராசி பலன். மேஷம், வேற்று மதத்தவர்கள் உதவுவார்கள், உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவர், திட்டவட்டமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள், வழக்கில் வெற்றி பெறுவீர்கள், அண்டை வீட்டார் மூலம் சில நன்மைகள் உண்டாகும், இளைய சகோதர வகையில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும், அரசியலில் செல்வாக்கு உயரும், அலைச்சல் அதிகரிக்கும். ரிஷபம், கமிஷன் புரோக்கரேஜ் வகைகளால் பணம் பெறும், பெண்கள் தங்களுக்கு பிடித்த துறையில் சேருவர், தடைகள் எல்லாம் நீங்கும், பணவரவு அதிகரிக்கும், புகழ் மற்றும் அதிகார பதவியில் உள்ளவர்கள் நண்பர்களாவர், விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள், கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். மிதுனம், பெண்களுக்கு வேலை கிடைக்கும், அலைச்சல்கள் அதிகரிக்கும், சற்று சோர்வோடும் களைப்போடும் காணப்படுவீர்கள், ஆனால் விற்பனை பிரதிநிதிகள் தாங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்களை எடுத்து முடிப்பர், உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள், வேற்று மதத்தவர் உதவுவார், தேக ஆரோக்கியம் சிறக்கும். கடகம், சுப செலவுகள் அதிகமாகும், குடும்பத்தில் விவாதம் வந்து போகும், விட்டு கொடுத்து செல்வது நல்லது, ஆன்லைன் வியாபாரத்தை விருத்தி செய்வீர்கள், அக்கம் பக்கம் வீட்டார் உதவுவர், குடும்ப கடமைகளை முடிப்பது நல்லது, இளைஞர்கள் காதலில் எச்சரிக்கையாக இருப்பது நலம். சிம்மம், மகளுக்கு நல்ல வரன் அமையும், வங்கியில் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தொகை வாய்ப்பு நிதியாக செலுத்துவீர்கள், வழக்கு சாதகமாகும், பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயற்படுவார்கள், தியானம் மேற்கொள்வது டென்ஷனை குறைக்க உதவும், உற்சாகமான நாளாக அமையும். கன்னி, உத்தத்தர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும், நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், ஒரு பகுதி கடனை அடைத்து விடுவீர்கள், தந்தையுடன் இணக்கம் இருந்தால் தங்களுக்கு நன்மை செய்வார், காதல்களின் அன்பு பலப்படும், தேக ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். துலாம், அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கும், மாணவர்கள் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க பாருங்கள், வியாபாரிகள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள், தேகம் பொலிவு பெறும், மார்க்கெட்டிங் பிரிவினர் புது புது ஆர்டர்கள் ஏஜென்சி எடுப்பீர்கள், அலைபேசியில் பேசிக்கொண்டு வாகனத்தை இயக்க வேண்டாம். விருச்சிகம், மாமியார் உடல்நலத்தில் கவனம் தேவை, சுமாரான வேலையில் இருப்பவர்கள் பெரிய நிறுவனத்தில் நல்ல பதவியில் அமர்வார்கள், குடும்ப தலைவிகள் தங்க ஆபரணங்களை வாங்கிவிடுவர், வியாபாரத்தில் திருப்புமுனை உண்டாகும், பிடித்தவர்களின் எதிர்பாராத சந்திப்பு நிகழும், மருத்துவ செலவுகளுக்கும் இடம் உண்டு. தனுசு, இன்று சந்திராசிரமம் என்பதால் இறைவனை மட்டும் பிரார்த்திப்பது நல்லது, காரணம் இன்று பல காரியத்தடைகள் இருப்பதால் புதிய முயற்சிகளை எடுக்காமல் இருப்பது நல்லது, யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம், மனக்குழப்பங்கள் ஏற்படும் என்பதால் மிகவும் கவனம் தேவை. மகரம், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு, திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள், பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் போக்கே சென்று அவர்களை உங்கள் வழியில் வரவழையுங்கள். கும்பம், தொழிலில் சில மாற்றங்கள் செய்வீர்கள், பெண்கள் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அத்தியாவசிய பொருட்களை வாங்குவர், பிரபலமானவர்களால் நன்மை உண்டு, அரசியல்வாதிகளுக்கு புகழ் கௌரவம் உயரும், பங்கு சந்தையில் ஈடுபட்டவர்கள் நிலவரத்தை அறிந்து நிதானமுடன் செயற்படவும், உடல் நலம் சிறக்கும். மீனம், குலதெய்வ பிரார்த்தனையை செய்து முடிப்பீர்கள், வேலை தேடுபவர்களுக்கு புதிய உத்தியோக வாய்ப்பு வரும், பயணங்கள் நன்மையில் முடியும், பங்குதாரர்களுடன் இருந்து வந்த மோதல்கள் நீங்கும், மளிகை கடை மற்றும் சில்லறை வியாபாரம் லாபம் தரும், தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வங்கி கடன் உதவியும் கிட்டும். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.